Hi, Grade 12 State Board Unit number 6 Solid State உடைய MCQ solutions பார்த்துட்டு இருக்கோம். Part 2 question number 13. The radius of an atom is 300 picometer. If it crystallizes in a face-centered cubic lattice, the length of the edge of a unit cell கேட்டிருக்காங்க. ரைட், ஸோ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க r that is equal to 300 பிகோமீட்டர் கொடுத்துட்டாங்க. எதில் கிறிஸ்டலைஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க? எஃப்சிசியில் கிறிஸ்டலைஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஏ கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஃப்சிசி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நமக்கு என்ன கண்டுபிடிப்போம்? நம்ம 4r that is equal to √2a அப்படின்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏ கேட்டிருக்காங்க. அப்போ ஏ that is equal to 4 divided by √2 into r. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 into 2 divided by √2 எழுதிக்கலாம். அண்ட் இதை கேன்சல் பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஆயிரும்? √2 வரும். அப்போ 2 √2 into r. ஸோ ஆரோட வேல்யூ கொடுத்தாங்க. அப்போ 2 into 1.414 into ஆரோட வேல்யூ 300. ஸோ 300. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதுக்குரிய ஆன்சர் கிடைக்கும். ஸோ கொஷின் நம்பர் 13க்குரிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 848 வருது. ஸோ அதை நம்ம ஒர்க் பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னா 848.4 பிகோமீட்டர் நமக்கு கிடைக்கும். ரைட், ஸோ மல்டிப்ளை பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ நமக்கு 4 வருது. எக்ஸாக்டாக 848.5 இங்கே இருக்குது. சரியா, நம்ம டிஜிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது மேபி இது மிஸ்டேக் ஆகிருக்கலாம். ரைட், அப்போ என்ன நமக்கு 848.5 பிகோமீட்டர் தான் நமக்கு ஆன்சராக வரும். ரைட், நெக்ஸ்ட் கொஷின். The fraction of total volume occupied by the atoms in a simple cubic அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிள் கியூபிக்கு இதுவும் அகைன் பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார் சிம்பிள் கியூபிக்கு. சிம்பிள் கியூபிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு ஆர் கம்பேரிசன் நமக்கு எப்படி வரும்? ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 2r அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ த வால்யூம் ஆக்குபைடு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 4/3 πr கியூப் போடுவோம். ஸோ ஆருக்கு பதிலான ஒரு ஸ்பியரோட வால்யூம் என்னது? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் தட் இஸ் ஈக்குவல் டு 4/3 πr கியூப். இப்போ பை தட் இஸ் ஏ ஆர் கியூப் நமக்கு என்ன வந்துடும்? நமக்கு அதுக்கு பதிலாக a/2ன்னு போட்டுருவோம். அப்போ a/2 த ஹோல் கியூப் போடுவீங்க. ரைட், அப்போ நமக்கு என்ன வரும்? 4/3 இன்ட்டு பை a கியூப் டிவைடட் பை 8 அப்படின்னு போடுவீங்க. ஸோ இது 1 டைம், இது 2 டைம்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? பை a கியூப் டிவைடட் பை 6 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு என்னது? வால்யூமோடைய ரேஷியோ. ரைட், அதே மாதிரி நமக்கு இங்கே என்ன கொடுத்தாங்க? சிம்பிள் கியூபிக் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு கியூபோட வால்யூம். அப்போ மொத்தம் எத்தனை, சரி, ஒரு ஸ்பியரோட வால்யூம். இப்போ மொத்தம் எத்தனை ஸ்பியர் வரும்னா NA அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இதே ஆன்சர் தான். அப்போ நமக்கு என்ன வரும்? π/6 a கியூப் தான் ஆன்சர். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? இந்த ஃப்ராக்ஷன்றது π/6. ரைட், ஸோ அப்போ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த எல்லோ கலர் இன் NaCl கிறிஸ்டல் இஸ் டியூ டு கேட்டிருக்காங்க. ஸோ NaCl கிறிஸ்டல் நமக்கு எல்லோ கலரில் இருக்குது. ஆக்சுவலாக NaCl தெரியும், உப்பு நமக்கு என்ன இருக்கும்? ஒயிட் கலரில் இருக்கும். இது எல்லோ கலரில் மாறுது. எதனால் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு எதுலேருந்து, எந்த பார்ட்லேருந்து வந்திருக்கு இந்த யூனிட்லனா? டிஃபெக்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இது NaCl நமக்கு என்ன மாதிரி டிஃபெக்ட் வரும்? ஷார்ட்கி டிஃபெக்ட் வரும். ஸோ அதில் நமக்கு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது போக நமக்கு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வரும். ரைட்டா? ஸோ அப்போ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் நமக்கு என்ன ஆகும்? ஆனியான்ஸ் எஸ்கேப் ஆகும். ரைட்டா? ஸோ ஆனியான்ஸ் எஸ்கேப் ஆனால் நமக்கு என்ன ஆயிரும்? அங்கே இடத்துல வேக்கன்சி கிரியேட் ஆகும். ஒரு நிமிஷம், அந்த இடத்துல வேக்கன்சி கிரியேட் ஆகும். ஸோ ஆனியான் எஸ்கேப் இட் வில் கிரியேட் அ வேக்கண்ட். ஸோ இந்த வேக்கண்ட் என்ன ஆகும்? எலக்ட்ரான் ஃபில்ஸ் த வேக்கண்ட். எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஆனியானுக்கு பதில் எலக்ட்ரான் வருது. ஸோ அந்த எலக்ட்ரான் நமக்கு எப்படி இருக்கும்? எனர்ஜி, அதாவது லைட் எனர்ஜியை வாங்கிட்டு என்ன பண்ணும்? எக்ஸைட் ஆகிட்டு திரும்ப ரெஸ்ட்டுக்கு வரும்போது டு லிமிட் த ரேடியேஷன் இன் கலர். ஸோ அப்போ அந்த கலர் வர்றதுக்கு காரணம் என்னது? இந்த வேக்கண்ட் ஸ்பேஸில் எலக்ட்ரான் இருக்குது. இதுக்கு பேர் நம்ம எஃப் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் என்னது? எக்ஸைட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் எஃப் சென்டர்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் எடுத்து படிச்சுக்கோங்க, அதுலேயே இருக்கும். ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, if A stands for the edge length of a cubic system, simple cubic, body centered cubic and face centered cubic, right? The ratio of radii of spheres in these systems கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் உடைய ரேஷியோ நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ரேடியோ இது நமக்கு என்னது? பேக்கிங் எஃபிஷியன்சி அகைன் ஃபார் சிம்பிள் கியூபிக் நம்ம என்ன நினைப்போம்? R that is equal to
a/2 ஃபார் பாடி சென்டர்டு கியூபிக் r that is equal to நமக்கு என்ன வரும் √3/4 a ரைட். அதே மாதிரி ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் நமக்கு என்ன வரும் r that is equal to √2/4a. அப்போ ரேஷியோ நமக்கு என்ன வரும் 1/2a, அதான் a/2 என்ன பண்ணிக்கலாம் நம்ம 1/2a எழுதிக்கலாம். ஈஸ்ட் நமக்கு என்ன வரும் √3/4a ரைட். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது √2/4a வரும். ஸோ இந்த ரேஷியோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். நமக்கு 1/2a, அடுத்த நேரம் நமக்கு √3/4a ரைட். அடுத்து 1/2√2a அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ நமக்கு இந்த ஒரு இடம் மட்டும் தான் மாறுது. இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம் √4 நம்ம எப்படி எழுதிக்கலாம் இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் √2/2 × 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் ஒரு 2 என்ன பண்ணிக்கலாம் நம்ம we can convert into √2/2 × √2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வரும் 1/2√2a வரும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் நமக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஆர் வேல்யூ இங்கே மட்டும் நம்ம எனக்கு தெரியும் r that is equal to √2/4a தெரியும். இதை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் சி ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். If A is the length of the side of the cube, the distance between the body centered atom and one corner in the cube will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னது ஃபஸ்ட்டு இதுலேருந்து என்ன டேட்டா எடுக்கிறோம் பிசிசி அப்படின்னு தெரியுது. சரியா, பிசிசின்னு கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் அ லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் த கியூப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்னது எட்ஜ் லென்த் ஏ ரைட். எட்ஜ் லென்த் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாடி சென்டர்ட் ஆட்டம் அண்ட் ஒன் கார்னர் ஆஃப் ஆட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பிசிசிக்குரிய கியூபிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும். ஸோ ஆட்டம்ஸ் நமக்கு எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ சென்டரில் நமக்கு என்ன இருக்கும் ஒரு ஆட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஒரு ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி இந்த எட்ஜ் நல்லா பாருங்கள் டயகனல்னு சொல்லுவோம், இந்த எட்ஜில் இருக்கும் ரைட்டா. எக்ஸாக்டாக என்ன இருக்கும் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஆர் இருக்கும். அப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாடி சென்டர்ட் ஆட்டம் அண்ட் ஒன் கார்னர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாடி சென்டர்ட் ஆட்டத்துலேருந்து இந்த ஒன் கார்னர் டிஸ்டன்ஸ் எங்கிட்ட வேணால் எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும் 4r வரும் ரைட்டா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிரும் இது ஒரு ஆர் இது ஒரு ஆர் 2r. ஸோ நமக்கு என்ன தெரியும் 4r that is equal to √3a அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ 2r that is equal to நமக்கு என்ன வரும் √3/2a அப்படின்னு வரும் ரைட். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 17க்கு √3/2a தான் ஆன்சர் ரைட். ஸோ ஆப்ஷன் டி. புரியுதாப்பா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க r 2r அதாவது டி கேட்டிருக்காங்க ரைட்டா. அந்த ரெண்டுக்கு டைலர் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வரும் 2r வரும் ரைட். ஸோ அப்போ 2rக்கு 4r ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதில் என்ன பண்ணிக்கணும் அப்படியே 2r போட வேண்டியதான் ரைட். ஸோ நெக்ஸ்ட் பொட்டாசியம் ஹேஸ் அ பிசிசி ஸ்ட்ரக்சர் வித் நியரஸ்ட் நெய்பர் டிஸ்டன்ஸ் 4.52 ஆங்ஸ்ட்ராங். இட்ஸ் அட்டாமிக் வெயிட் இஸ் 39. டென்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ டென்சிட்டியோடைய ஃபார்முலா என்ன நமக்கு ரோ தட் இஸ் ஈக்குவல் டு n × m மோலார் மாஸ் டிவைடட் பை a cube into Na. ஸோ NAன்றது இங்கே அவகாட்ரோ நம்பர். அப்போ என்னன்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இங்கே என்ன பண்ணுறாங்க பிசிசி ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ n ஈக்குவல் நமக்கு என்ன வரும் 2 வரும் பிசிசி ஸ்ட்ரக்சரில் ரைட். மோலார் மாஸ் கொடுத்துட்டாங்க 39. a cube அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ a கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நியரஸ்ட் நெய்பர் டிஸ்டன்ஸு 4.52 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ரைட். NA வேல்யூ நமக்கு தெரியும் என்னது 6.023 × 10⁻23 ரைட். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அந்த ரோவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ரோ தட் இஸ் ஈக்குவல் டு சாரி ஏ கொடுக்கல, இப்போ தான் நான் பார்க்குறேன். நியரஸ்ட் நெய்பர் தானப்பா கொடுத்துருக்காங்க, நியரஸ்ட் நெய்பர் டிஸ்டன்ஸு. ஸோ அப்போ நம்ம பிசிசி வரைஞ்சிக்கலாம். இப்போ பிசிசி வரைஞ்சோம் அப்படின்னா அகெயின் நம்ம இப்போ போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, அதாவது சென்டருக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியும் 4r that is equal to √3a. இது என்னது நமக்கு பாடி சென்டர்டு கியூபிக்கு. அப்போ 4r equal to √3a நமக்கு வருது. அப்போ நமக்கு இதில் a தெரியணும். அப்போ a that is equal to நம்ம என்ன எழுதுவோம் 4 divided by √3 × r ரைட். சரி, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு இங்கே ஆர் வேல்யூ கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க நியரஸ்ட் நெய்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்த கிளியர் பண்ணிக்கிறேன், டேட்டாஸ் அழிச்சிட்றேன் இடம்ல ரைட்.
ஸோ நமக்கு 2r வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ a that is equal to root 4 r divided by root 3 இதுதான் வருது இல்லையா? ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 into 2r divided by root 3 அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்டா? ஸோ அப்படி எழுதும்போது நமக்கு என்ன ஆயிரும், 2r வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ 2 into 2r வேல்யூ வந்து 4.52 divided by 1.732. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா, ஏயோட வேல்யூ 5.21 வரும், சரியா? ஆங்ஸ்ட்ராங் வரும். இப்போ ஆங்ஸ்ட்ராங்கில் இருக்கிறத நம்ம என்ன மாற்றிக்கலாம் அப்படின்னா, we can convert into மீட்டர். அப்போனா அவங்க 10⁻−10 வரும். இப்போ ரோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ என்னோட வேல்யூ என்னது, 2 into molar mass 39 divided by a cube போடும்போது நமக்கு ஆயிரும் 5.21 into 10⁻10 மீட்டர். ஸோ அதனால் நமக்கு ஹோல் கியூப் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் 6.023 into 10⁻23, ரைட்? ஸோ இந்த மேத்தமேட்டிக்கல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் கிவ் த ஆன்சர் ஆஃப் 915 கிலோகிராம் மீட்டர் பவர் -3, ரைட்? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், டென்சிட்டி கிலோகிராம் மீட்டர் கியூப்ல கிடைக்கும். ஏன்னா இங்கே கிலோகிராம் மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் நம்ம இந்த ஆங்ஸ்ட்ராங்கை மீட்டராக மாற்றுறோம் அப்படின்னா, என்னது நமக்கு யூனிட் டைமென்ஷன் பாருங்கள் மீட்டர்லாம் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது, ஸோ ஆன்சர் இஸ் ஏ, ரைட்? ஸோ ஏ தான் ஆன்சர். இந்த டைமென்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. கிலோகிராமுக்கு நமக்கு எங்கே வரும், இங்கே 39 இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அந்த 39 நம்ம என்ன பண்ணிக்கணும், கிலோகிராமாக மாற்றணும். எப்படி கிலோகிராமாக மாற்றுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே 39 அட்டாமிக் வெயிட் 39 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும், நமக்கு 39 கிராமாக இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இதை கிலோகிராமாக நம்ம மாற்றிக்கணும். அப்போ மாச கிலோகிராம் மாற்றணும் என்ன பண்ணணும், நம்ம இன்ட்டு 10⁻−3 போட்டுக்கணும். இப்போ ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வில் கெட் த ஆன்சர். ஸோ அது மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம், ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. ஷார்ட் கீ டிஃபெக்ட் இன் அ கிறிஸ்டல் இஸ் அப்சர்வ்டு வென் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட் கீ டிஃபெக்ட் எப்படி வரும் நமக்கு, இது ஒரு ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்றது எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ஸ்டாச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட் இல்லையா? ஸ்டாச்சியோமெட்ரிக்காக இருக்கும், ரைட்? எப்போ வரும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆனியான்ஸ் அண்ட் கேட்டயான்ஸ் ஆர் மிஸ்ஸிங் ஆர் அன்ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஆகும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான் மிஸ்ஸிங். ஸோ இது டேரக்ட் கொஸ்டின், ஒரு டெஃபினேஷன் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Frankel, the cation leaves its normal position in a crystal and moves to some interstitial position. The defect in the crystal is known as என்ன வரும், நமக்கு Frankel defect. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், Frankel தான். டேரெக்டாக நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா கேட்டையான் லீவ் ஆகிட்டு என்ன பண்ணுது, இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் போய் ஆக்குபை பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஃப்ரங்கல் டிஃபெக்டோட டேரக்ட் டெஃபினிஷன் தான் அந்த கொஷின், ரைட்? நெக்ஸ்ட் அசெஷன் அண்ட் ரீசன். டியூ டு ஃப்ரங்கல் டிஃபெக்ட் டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டலைன் சாலிட் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுமா ஃப்ரங்கல் டிஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரங்கலில் நமக்கு என்ன இருக்கும், ஆனையான்ஸ் அண்ட் கேட்டையான்ஸ் மிஸ்ஸே ஆகாது. ஆக்சுவலி என்ன ஆகும், கேட்டையான் அதோடைய நார்மல் பொசிஷன்லேருந்து இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் தான் போகும். அப்போ என்ன ஆகும், நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து அன்சேஞ்சாக இருக்கும். அப்போ நமக்கு டென்சிட்டி என்ன இருக்கும், அன்சேஞ்சாக தான் இருக்கும். நம்பர் ஆஃப் அயான்ஸ் குறைஞ்சா தான் ஆகும், டென்சிட்டி நமக்கு குறையும். ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு இங்கே டென்சிட்டி அன்அஃபெக்டடாக இருக்கும். ஸோ அசெஷன் ராங். ரீசன் பாருங்கள், கேட்டையன் ஆனையான்ஸ் லீவ்ஸ் த கிறிஸ்டல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன ஆகாது, எந்த ஆனையானோ கேட்டையானோ நமக்கு என்ன ஆகாது, வெளியே போகாது. ஜஸ்ட்டு அதோடைய ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து இன்டர்ஸ்டிஷியல், அதாவது சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு ஆட்டமுக்கு நடுவில் கூடிய இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னா இந்த சின்ன சின்ன கேப்ஸில் போய் என்ன பண்ணிக்கும், அயான்ஸ் போய் ஸ்டே பண்ணிக்கும், ரைட்? ஸோ அப்போ ரெண்டுமே தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் டி, போத் அசெஷன் அண்டு ரீசன் ஆர் ஃபால்ஸ். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 22. த கிறிஸ்டல் வித் அ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்டுடைய கண்டிஷன் என்னது, கேட்டையான் நமக்கு எப்படி இருக்கணும், கேட்டையான் வில் ஷோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ வேரியபிளானது அதுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 2ல் மோர் தென் 2 என்ன இருக்கணும், ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கணும். இப்போ கேக்கு பாருங்கள், இங்கே கேட்டையான் வந்து கே தான். கேக்கு எப்போவுமே என்னது ப்ளஸ் தான் வரும், 2 +ஓ 3 +ஓ கிடையாது. கே ஆல்வேஸ் ப்ளஸ். அப்போ இது கிடையாது. என்ஏவும் ஆல்வேஸ் ப்ளஸ், அப்போ அதுவும் வராது. ஜிங்க்குக்கும் நமக்கு என்ன தான் இருக்கும், +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த மூணுமே கிடையாது. ஆன்சர் இஸ் அயன். இது டேரெக்டாக ஆன்சர் தான், நீங்கள் புக்கில் எக்ஸாம்பிளாக அயன் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஏன் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் தெரியணும் இல்லையா? சப்போஸ் வேறு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அப்போ அதோடைய கேட்டையானுக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
இப்ப எஸ் பிளாக்குக்கெல்லாம் என்ன ஆகும்? ஒன்லி 1 தான். இப்ப கே அண்ட் என் எல்லாம் 1s குரூப். அதுக்கெல்லாம் +1 தான் வரும். ஜிங்க் வந்து நமக்கு டி பிளாக்ல நீங்க படிப்பீங்க. இதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஆக்சிடேஷன் தான் 2+ மட்டும் தான் வரும். Feக்கு நமக்கு என்ன இருக்கு? +2, +3 அப்படின்னு 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஸோ Fe என்ன பண்ணும் நமக்கு? மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்ட குடுக்கும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். A two-dimensional solid pattern formed by two different atoms X and Y is shown below அப்படின்னு குடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ பேட்டர்ன் சாலிட் இது. The black and white squares represent atom X and Y. ஸோ பிளாக் கலர்ல இருக்கிறது என்னது நமக்கு? ஸோ இந்த பிளாக் கலர்ல நம்ம வச்சுக்குவோம். இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது X. ரைட்டா? ஸோ ஒயிட் கலர்ல இருக்கிறது என்னது? ஒயிட்டா இருக்கிறது Y. ரைட்? த சிம்பிளஸ்ட் ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த 2 சைடு இது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா, மொத இதோடைய 2 சைடும் என்ன பண்ணிக்கோங்க, மல்டிபிளபிள். நீங்க எத்தனை பாக்ஸ் இருக்கு கண்டுபிடிங்க. அப்ப 1, 2, 3, 3, 4, 5, 6, 7, 8, 9. அதே இந்த பக்கம் வரும்போது 2, 3, 4, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த பக்கமும் 9, இந்த பக்கமும் நமக்கு என்ன இருக்கு? 9 இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கும் நமக்கு? 9 என்ன இருக்கும் நமக்கு? 81 இருக்கும். சரியா? அப்ப 81 நமக்கு இங்க இருக்கு. இப்ப இந்த 81ல எத்தனை பிளாக்ன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மொத்தம் 9 பிளாக் இருக்கு. 9x இருக்கு. அப்ப x நமக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா 9 இருக்கு. ஸோ y என்ன இருக்கும்? 81ல நீங்க 9 மைனஸ் பண்ணிருங்க. நமக்கு என்ன வரும்? 72 வரும். இல்லையா? y 72 இருக்கும். அப்ப ரேஷியோ பாருங்க. x 9, y 72. ஸோ 2யும் கேன்சல் பண்ணி விடுங்க. 1:8 ரேஷியோல வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு x 1, y 8. ஸோ xy 8 அப்படின்ற ஃபார்முலா தான் வரும். பாருங்க எவ்வளோ நல்ல ஒரு ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இந்த 2D அரேஞ்ச்மெண்ட்ல குடுத்துட்டாங்க. சரியா? 2D அரேஞ்ச்மெண்ட்ல இந்த கிறிஸ்டல் அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆயிரும் நமக்கு? நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கால்குலேட் பண்ணிருங்க. ஸோ 81 வருது. அதுல x நமக்கு என்ன போயிரும்? 9 இருக்கும். y 72 இருக்கும். ஸோ இதுக்கு 2 ரேஷியோ கண்டுபிடிங்க. அப்ப 9:72 போடும்போது என்ன ஆகும்? xy 8 அப்படின்னு வரும். ஓகே. ஸோ சாலிட் ஸ்டேட் யூனிட்டுக்குரிய எல்லா 1 வேர்டும் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணலாம்? கைனடிக்ஸ்க்குரிய 1 மார்க்ஸ சால்வ் பண்ணலாம். தேங்க் யூ.